Good morning, students. Next topic, Ohm's law. A German physicist, Georg Simon Ohm, discovered the relation between the potential difference and current, which is known as Ohm's law. So, Ohm's law na appadina potential difference kum current ku idaiyilu ulla relationship பத்தி சொல்றதா என்னது Ohm's law. So, according to Ohm's law, at constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. So, Ohm's law ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட்டு இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில் உள்ள பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ I is proportional to V. Hence, I by V is a constant. So, the value of this proportionality constant is found to be R, 1 by R. Therefore, I is equal to 1 by R into V. So, V is equal to another IR. So, R is a constant. R is a constant for a given material at a given temperature and is known as the resistance. So, R is a constant da enadhu given material uடைய resistance. So, ஒரு given temperature la adoda resistance. V is proportional to, the potential difference is proportional to current I. The graph between V and I is straight line for a conductor. The Ohm's law potential difference க்கும் கரண்ட்டுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வோல்ட்டையும் ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அண்ட் கரண்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலில் எந்த ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, XY இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த XYங்கிற ரெண்டு டெர்மினல்ஸ் எக்ஸு ஒய். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நிக்ரோம் வயரை பயன்படுத்துகிறோம். இப்போ சப்போஸ் அதை எடுத்துகிட்டு ஒரு காப்பர் வயரை எடுத்தோம் அப்படின்னா அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கரண்ட், சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு அக்ராஸ் த வயர் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கரண்ட் இருக்கும். அடுத்தது அந்த காப்பர் வயர் எடுத்துகிட்டு ஒரு அலுமினியம் வயரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் அனதர் வேல்யூ ஃபார் த கரண்ட்டு. அப்போ அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த V by Iங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ நம்ம எந்த இது யூஸ் பண்ணுறோமோ அதோட ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ the potential difference indicate that the resistance of material is different. அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறு மெட்டீரியலுக்கு வெவ்வேறாக இருக்கும். ஸோ அப்போ வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? உங்களுக்கு கொஷின், இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஹென்ஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ இட். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அது அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அக்ராஸ் த எண்ட் ஆஃப் த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சார்ஜஸ்க்கு ஆப்போஸாக இருக்கும். எதில் அப்படின்னா அந்த பேசேஜ் ஆஃப் கரண்ட் த்ரூ இட், அதன் வழியாக பாயக்கூடிய கரண்ட்டுடைய சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜை அப்போஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அது ரெசிஸ்டன்ஸ். இந்த மெட்டீரியலுடைய அந்த தடை செய்யக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஃப்ரம் Ohm's law, V by I is equal to R. அப்போ the resistance of a conductor can be defined as the ratio between the potential difference
across the end of the conductor and the current flowing through it. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது எதாச்சும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா the ratio between the potential difference across the conductor and the current flowing through it. அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதோட ரேஷியோ தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஸோ the யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அதை எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிம்பிள். சரியா? ஸோ SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அண்டர்லைன் த வேர்ட் ஓம் and the symbol. Resistance of a conductor is said to be 1 ohm if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. அப்போ 1 ohm is equal to 1 volt by 1 ampere. 1 volt by 1 ampere. அப்போ 1 voltங்கிறது என்னது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். 1 ஆம்பியர்ங்கிறது கரண்ட். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். அதை எந்த இதில் சொல்கிறோம்? 1 ohm. Solved problem 3. Calculate the resistance of a conductor through which a current of 2 ampere passes when the potential difference between its end is 30 volt. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரை கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த கரண்ட் த்ரூ த கண்டக்டர் வந்து I is equal to 2A. அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to 30 volt. From Ohm's law, R resistance R is equal to V by I. So V by I, V ஓட வேல்யூ 30, I ஓட வேல்யூ 2. So 30 by 2 it is equal to 15 ohm. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர். நெக்ஸ்ட்டு electrical resistivity. Electrical resistivity of electrical conductivity. So electrical resistivity na enna and electrical conductivity na enna nu paakaporam. So the conductor R is directly, the resistance of the conductor R ங்கிறது எதுக்கு directly proportional இருக்கு? Length of the conductor. Length of the conductor. அப்ப R ங்கிறது resistance, அதோட length, அந்த கண்டக்டரோட lengthக்கு proportional இருக்கு. Inversely proportional to the area A. So R ங்கிறது லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் அதோட ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்குது. ஸோ ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எல்லுங்கிறது லென்த்து, ஏங்கிறது ஏரியா. ஸோ இப்போ ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு எல், ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/A. இப்போ ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு எல்லுங்கிறது என்னது? அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/A. ஏங்கிறது ஏரியா. அப்போ ஆர் எப்படி எடுத்துக்கலாம்? ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு L/A. இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் L/A. ரோ, இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? ரோ. ஸோ இந்த ரோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A, where rho is a constant. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ அந்த ரோங்கிறத எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம், அல்லது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் த கண்டக்டர்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் வி கெட் ரோ இட் இஸ் ஈக்குவல் டு RA/L. ஸோ எல்லோட வேல்யூ 1 மீட்டர், ஏயோட வேல்யூ 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ அந்த ரோ இட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஹென்ஸ் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் அப்படிங்கிறது அதில் உள்ள யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டரும் அண்டு ஏரியா ஆஃப் த கண்டக்டரையும் பொறுத்து. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப்
கிராஸ் செக்ஷன். ஸோ அப்போ அந்த ஒரு யூனிட் லென்த்து அண்ட் பர்டிகுலர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம எப்படி சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அதை எப்படி சொல்கிறோம்னா ஓம் மீட்டர். அதோட யூனிட்ஸ் எப்படி சொல்கிறோம், அண்டர்லைன் த வேர்ட் ஓம் மீட்டர். So, the electrical resistivity of a conductor is a measure of the resisting power of a specified material. So, ஒரு மெட்டீரியல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட ரெசிஸ்டிவிட்டி என்ன, அதை நம்ம மெஷர் பண்ணுறது தான் என்னது, அந்த ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் ஏ ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல். ஸோ பர்டிகுலர் மெட்டீரியலோட ரெசிஸ்டிங் பவரை நம்ம மெஷர் பண்ணுறது தான் என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. Nichrome is a conductor with the highest resistivity equal to 1.5 into 10 power 6 ohm meter. ஸோ அதிகமாக நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ஸில் இந்த நிக்ரோம்ஸை பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டிவிட்டி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கனால. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1.5. அண்டர்லைன் த வேர்ட் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. நிக்ரோம் அண்டர்லைன் பண்ணி ஹீட்டிங் எலமெண்ட்ஸில் பயன்படுத்துகிறோம். ஸோ 1.5 into 10 power 6 ohm. அடுத்தது கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி. ஸோ எப்படி ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோமோ அதே மாதிரி கண்டக்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ஸோ இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு எய்ட் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஹென்ஸ் த பேசேஜ் ஆஃப் கரண்ட் இன் இட். அப்போ இந்த கண்டக்டர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறது எனது ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல். It is defined as the reciprocal of its resistance. அதாவது அதோடைய flow of charges. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி மெட்டீரியலோட கண்டக்டன்ஸுங்கிறது. ஸோ இந்த கண்டக்டன்ஸுங்கிறது என்னது, மேத்தமெட்டிக்கலாக நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஃபைன்ட் as the reciprocal of its resistance. அப்போ ஆரோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, ஜி. ஜிங்கிறது என்னது, கண்டக்டன்ஸ். ஸோ the conductance G of the conductor given by G, it is equal to 1 by R. Its unit is ohm per 1. It is also represented as mho. Underline mho. The reciprocal of electrical resistivity of a material is called its electrical conductivity. அப்போ ஒரு மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட reciprocal தான் என்னது, electrical conductivity. So, the reciprocal of electrical resistivity of a material is defined as its electrical conductivity. அப்போ resistivity ஓட formula என்னது, rho. அப்போ sigma it is equal to 1 by rho. So, இது sigma. இது என்னது, conductivity. இதோட symbol தான் என்னது, sigma. 1 by rho. Its unit is ohm per 1 meter per 1. It is also represented as mho meter per 1. So the conductivity is a constant for a given material. ஒரு சில மெட்டீரியல் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அதிகமாக இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ மெட்டர் இஸ் அ மெஷர் ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட். ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து பாஸ் பண்ணும், அந்த கரண்ட் வந்து அதன் வழியாக எவ்வளவு அதை பாஸ் பண்ணுது, அதுதான் அதோடைய conductivity. So, the electrical conductivity of a material அப்படின்னா அது எவ்வளோ amount of electric current வந்து pass through it. சில மெட்டீரியல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்டாக இருக்கும். சம் அதர்ஸ் ஆர் நான் கண்டக்டர்ஸாக இருக்கும். ஸோ அது எதெல்லாம் குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுல குட் கண்டக்டர்ஸாக இருக்கிறது காப்பர், அலுமினியம். அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதை எப்படி சொல்லலாம், இன்சுலேட்டர்ஸ். ஸோ எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுதோ, கடத்துதோ, கரண்ட் வந்து தன் வழியாக கடத்துதோ அதுக்கு பேர் கண்டக்டர்ஸ். எதெல்லாம் வேகமாக கடத்தாதோ அதுக்கு பேர் என்னது, இன்சுலேட்டர்ஸ். கடத்தாததுக்கு பேர் என்னது, இன்சுலேட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸு, வுட்டு, ரப்பரு இதெல்லாம் என்ன செய்யாது, எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு பேர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இதில் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்டரில் இன்சுலேட்டர்ஸை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் மோர் ஃபார் கண்டக்டர்ஸ் தேன் ஃபார் இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸை காட்டிலும் கண்டக்டர்ஸில் இந்த கண்டக்டிவிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டிங்கிறது கண்டக்டரில் லெஸ்ஸராக இருக்கும் கம்பேர்ட் டு இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டக்டர்ஸில் ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும்.
ஸோ இதில் மெட்டீரியல்ஸோட ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் எதெல்லாம் கண்டக்டர்ஸ், அதோட கண்டக்டர்ஸ் எதுனால காப்பர், நிக்கல், குரோமியம். ஸோ அதோடைய ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டரில் இருக்குது. 1.62 × 10⁻⁻8, நிக்கலுக்கு 6.84 × 10⁻⁻8, குரோமியமுக்கும் 12.9 × 10⁻⁸. அடுத்தது இன்சுலேட்டர்ஸ். இந்த இன்சுலேட்டரில் எதெல்லாம் பார்க்குறோம்? கிளாஸ், ரப்பர். இது 10⁻10 to 14. அதே மாதிரி 10⁻23 to 10⁻16. ஸோ இதெல்லாம் வந்து 10⁻20 to 10, 10⁻20 to 14, 10⁻13 to 16. ஸோ கிளாஸ் வந்து 10⁻10 to 14. இதெல்லாமே ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல்ஸ். அதில் கண்டக்டர்ஸில் என்னென்ன, இன்சுலேட்டர்ஸ்க்கு எவ்வளோங்கிறத இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சால்வ்டு ப்ராப்ளம் 4. The resistance of a wire of length 10 meter is 2 ohm if the area of cross section of the wire is 2 × 10⁻⁷ meter squared. அப்போ அதோட ரெசிஸ்டிவிட்டி வேணும், கண்டுபிடிக்கணும், கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு given length L is 10 meter, or resistance R is equal to 2 ohm, and area A is equal to 2 × 10⁻⁷ meter squared. முதல்ல ரெசிஸ்டிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன? rho it is equal to RA by L. So R ஓட வேல்யூ 2, L ஓட வேல்யூ 2 × 10⁻⁷ divided by 10. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 4 × 10⁻8 -8 ஓம் மீட்டர். அதே மாதிரி கண்டக்டன்ஸ் என்னது? G it is equal to 1/R. 1/R னா 1/2 it is equal to 0.5 mho. ஸோ ஆரோட வேல்யூ 2 இல்லையா? அப்போ 1/2 it is equal to 0.5 mho. அடுத்தது கண்டக்டிவிட்டி சிக்மா is equal to 1/ρ. ஸோ ரோவோட வேல்யூ என்னது? 1/4 × 10⁻⁻8. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0.25 × 10⁻8 mho m/1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரை நடத்துனதில் தெளிவாக படிச்சுட்டு வாங்க. டெஸ்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் டெக்ஸ்ட் கொடுப்போம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அப்புறம் காம்போனன்ட்ஸு, எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், வோல்ட்டு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு, ஓம்ஸ் லா, இன்றைக்கி நடத்துனது எல்லாமே டெஸ்ட் வைப்போம். தெளிவாக பேஜ் வைஸாக முதல்ல படிக்க, அப்புறம் எவாலுவேஷனை படிச்சுக்கலாம்.